ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 24/8/2025 ஆவணி மாதம் 8ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:57 சூரிய அஸ்தமனம் மாலை 6:27. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம், கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே நமக்கு எல்லா விதமான ஆதார சக்திகளையும் அளிப்பவர் சூரிய பகவான். ஆகவே இன்றைய நாளிலே அவரை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை நல்ல நேரங்கள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருவை தரிசிப்பதற்கும், தீட்சை வாங்குவதற்கும், விவசாயம் செய்ய துவங்குவதற்கும், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும், அதேபோல் இல்லத்திலே ஏதேனும் திருமணம் வர இருக்கின்றதா, அதற்காக மாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்க வேண்டுமா, அதற்கு நல்ல நேரம். மிகச்சரியாக இந்த நேரத்திலே கடையிலே இருப்பது போல சென்று பொறுமையாக தங்கத்தை வாங்குங்கள். தங்கத்தை வாங்கி உங்கள் தங்கத்திற்கு கொடுத்து அந்த தங்கம் சிறப்பான முறையிலே வாழ்வதற்கு ஆசிகளை கூறுங்கள். சிறப்பான நேரம் இது. கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் சுபகாரிய துவக்கங்களையும் இந்த நேரத்திலே துவங்கக்கூடாது. கவனமாக இருங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:27 வரை மகம், அதன் பிறகு பூரம். இன்றைய திதி இன்று மதியம் 12:37 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பிறகு த்விதியை. இன்றைய சந்திராட்டமம் மகர ராசிக்கு சந்திராட்டமம். மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருநீல நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். இன்றைய நாளிலே இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பண வரவு அதிகரித்து பொருளாதாரம் சிறப்பாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள், சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். சிறப்பான நாள் இது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் படிப்படியாக நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் நிறைய கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நல்ல நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உருவாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற நாள்.
குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆதித்ய பகவானை, சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற நாள். அதேபோல் நண்பர்கள் வட்டம் மூலம் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இப்படி உங்களுக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்னவோ அவை அனைத்தும் கிடைக்கின்ற நாள். ஆதித்யனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த விதத்திலே நல்லபடியாக முடியும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பணம் உங்கள் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த நாள் இது. ஆதித்யனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்காதீர்கள். ஒரு 2 நாட்கள் தள்ளி போடுங்கள். வண்டி வாகனத்திலே விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் சற்று காலதாமதமான வெற்றியை தரும். ஆகவே பொறுமை அவசியம் எதிலும். இன்றைய நாளிலே ஆதித்ய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளெல்லாம் பெரும் வெற்றி பெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசு வகையிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். காரிய தடைகளெல்லாம் விலகி எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் கல்வியிலே சாதனை படைப்பீர்கள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே
கூட்டுத் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள், நினைத்து பார்க்க முடியாத லாபங்கள் கிடைக்கின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இன்று அதிகாலையிலே எழுந்து இறைவனை வணங்கி உங்களுடைய நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். காரணம், இன்று நாளும் கோளும் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றது. ஆகவே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிக மிக கவனமாக செல்ல வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை இன்றைய நாளிலே தவிர்ப்பது நல்லது. ஒரு 2-3 நாட்களுக்கு தள்ளி போடுங்கள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றி சென்று வாருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் கோபத்தை முற்றிலுமாக குறைத்து மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வியாபாரத்திலே பெரும் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு பணம் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. காரிய வெற்றிகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விதத்திலும். ஆகவே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நடுத்தர வர்க்கத்திலே இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு பிரச்சனை. எது எடுத்தாலும் தடங்கல் வருகின்றது. ஒன்றை வாங்க வேண்டுமென்றால் ஒன்றை விற்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது, அல்லது அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. இப்படி இந்த நடுத்தர வர்க்கத்திலே இருப்பவர்களுக்கு பொருளாதார விஷயமாக நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது. நான் உள்பட எத்தனையோ சிக்கல்கள் இருக்கின்றது. ஒரு வீட்டிலே நாம் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றால் கூட சேமித்து வைத்து எடுத்து செலவு செய்ய முடியாமல் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலே பெரும்பாலோர் இருக்கின்றோம். வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் ஒருவனுக்கு நன்கு சேர வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இன்றைய இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டிலே இந்த பணத்துக்கான கஷ்டம் என்பது இருக்கின்றது. இந்த பணக்கஷ்டம் தீர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் நாம் செய்கின்ற ஒரு சில செயல்கள் நம் வீட்டிலே எதிர்மறை சக்திகளை கொண்டு வந்து விட்டுவிடும். ஆகவே அதனை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக இல்லத்திலே எப்போதும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையிலே தொடர்ந்து தூங்கா விளக்காக
விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன விளக்கு, சிறிய விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, அதில் எண்ணெய் ஊற்றி அதிலே தீபம் அணையாமல் ஏற்றிக்கொண்டே இருங்கள். அல்லது 24 மணி நேரமும் எரிய வைக்க முடியவில்லை என்றாலும் காலையிலே ஒரு 3 மணி நேரம், மாலையிலே ஒரு 3 மணி நேரம், அதாவது காலையிலே 5 மணி முதல் ஒரு 8, 9 மணி வரை, மாலையிலே ஒரு 6 மணி முதல் 9 மணி வரை, அல்லது ஒரு 8 மணி வரை தொடர்ந்து தீபம் எரிகிறார் போல் செய்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாக நம் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சத்தை எடுத்து வந்து தரும், நிச்சயமாக தரும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுபோல் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது, செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அவற்றை நாம் முறையாக அறிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நம் வீட்டிலே தரித்திரம் இருக்காது. அந்த தரித்திரமானது வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படும். நிச்சயமாக தெரிந்தும் தெரியாமலும் கூட இந்த தரித்திரம் என்பது நம் வீட்டிலே குடியேறுவதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. தரித்திரம் வந்தால் பின்னாடியே நம்மை வறுமை வந்து தொற்றிக்கொள்ளும். வறுமை என்பது வரக்கூடாத வியாதி. எந்த ஒரு மனிதனுக்கும் வறுமை என்பது வரக்கூடாது. நம்முடைய பிரார்த்தனை அதுதான். அதற்கு ஒரு எளிய பரிகார முறை இருக்கின்றது. இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் எப்படிப்பட்ட தரித்திரத்தையும் விரட்டி ஓட்டி விடலாம். நம்முடைய வீட்டிலே 4 திசைகளிலும் சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த தரித்திரத்தை நீக்க, வறுமையை விரட்டி அடிக்க 4 திசைகளிலிருந்தும் நம் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல் நுழையாமல் இருக்க முதலிலே ஒரு பாதுகாப்பு செய்ய வேண்டும். ஒரு வீடு என்று இருக்கும் பட்சத்திலே அந்த வீட்டிலே கட்டாயமாக மகாலட்சுமியினுடைய திருவுருவப்படம் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த மகாலட்சுமியின் திருவுருவப் படத்தை எந்த திசையிலே மாட்டி வைத்தால் அதிர்ஷ்டம் தெரியுமா? மகாலட்சுமியின் திருவுருவப் படத்தோடு வேறு எந்த படங்களை எந்தெந்த திசையிலே வைக்க வேண்டும் அவற்றையெல்லாம் தான் இந்த ஆன்மீக பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வீட்டை அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாக நாம் மாற்றிவிட வேண்டும். முதலிலே 4 திசைகளிலிருந்தும் நமக்கு கஷ்டம் வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கக்கூடிய படத்தை தெற்கு திசை பார்த்தவாறு வைக்க வேண்டும். இது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கின்றது, நான் சொல்லவில்லை. தெற்கு திசையை பார்த்தவாறு அஷ்டலக்ஷ்மிகள் கூடியிருக்கின்ற மாதிரி படத்தை வைக்க வேண்டும். தெற்கு பார்த்தவாறு தெய்வங்களின் படங்களை வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இருப்பினும் இந்த அஷ்டலக்ஷ்மிகளையும் தெற்கு திசை பார்க்கவாறு வைத்துவிட்டால் நமக்கு வருகின்ற பெரும் கஷ்டங்களை இந்த அஷ்டலக்ஷ்மிகள் நிறுத்தி விடுவார்கள், தடுத்து நிறுத்தி விடுவார்கள். 4 திசைகளும் 8 திக்குகளிலும் சூழப்பட்டதுதான் இந்த உலகம். அந்த 8 திக்குகளிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அஷ்டலக்ஷ்மியினுடைய திருவுருவப் படத்துக்கு உண்டு. ஆகவே நம் வீட்டிலே தெற்கு பார்த்தவாறு அஷ்டலக்ஷ்மியினுடைய திருவுருவப் படத்தை முதலிலே மாட்டி வைக்க வேண்டும். அதேபோல் நம்முடைய பாக்கெட்டிலே வைக்கக்கூடிய அளவு சிறிய அஷ்டலக்ஷ்மியினுடைய படம் இருந்தால் அதனையும் தெற்கு திசை பார்த்தவாறு ஒட்டி வைத்து விடலாம். அடுத்தபடியாக வடக்கு பார்த்தவாறு விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படமானது வீட்டிலே கட்டாயம் இருக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் இருக்க வேண்டும். இந்த படமானது நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக வீட்டிலே கிழக்கு பார்த்தவாறு கட்டாயமாக விநாயகருடைய திருவுருவப் படம் ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். அடுத்து மேற்கு பார்த்தவாறு ராமர், சீதை, அனுமன் 3 பேரும் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு படத்தை மாட்டி வைப்பது அந்த வீட்டிற்கு நல்ல சுபிக்ஷத்தை தரும். இவையெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியாக 4 திசைகளை பார்த்தவாறு 4 தெய்வங்களுடைய திரு உருவப்படம் ஒரு வீட்டிலே இருந்துவிட்டால் அந்த வீட்டிற்கு 4 திசைகளிலே இருந்தும் வரக்கூடிய கஷ்டங்கள், எதிர்மறை ஆற்றல்கள், கண்திருஷ்டிகள் போன்றவை நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்படும். 4 திசைகளிலிருந்தும் நேர்மறை ஆற்றலும் அதிர்ஷ்டமும் அந்த வீட்டை தேடி ஓடி வர ஆரம்பித்து விடும். இந்த படங்கள் எல்லாம் பெரிய அளவில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிறிய அளவிலே இருந்தாலும் பரவாயில்லை. அதனை நான் சொல்லியிருக்கின்ற அந்த திசைகளிலே மிகச்சரியாக மாட்டி வைத்து விடுங்கள். பக்தியோடு இந்த 4 திசைகளிலே இந்த படங்களை மாட்டி வைத்து விடுங்கள்.
அதிர்ஷ்டம் உங்களை தேடி ஓடி வரும். நிச்சயமாக உங்களுடைய வீட்டிலே நிச்சயமாக எதற்காகவும் கஷ்டம் என்பது இருக்காது. நாளை அரிசி வாங்க வேண்டுமே என்கின்ற நிலை இருக்காது. எந்நேரமும் வீட்டிலே மூடை மூடையாக அரிசி இருக்கும். நாளை பருப்பு வாங்க வேண்டுமே என்று இருக்காது. எந்நேரமும் உங்களுடைய வீட்டிலே கிலோ கணக்கிலே பருப்பு வகைகள் தாண்டவமாடும். ஆகவே இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சமானதும் விஷ்ணு பகவானுடைய கடாட்சமும் விநாயகருடைய கடாட்சமும் ராமர் சீதையுடைய கடாட்சமும் உங்களுடைய இல்லத்திலே என்றென்றும் சாநித்தியமாய் நிறைந்திருந்து உங்களுடைய இல்லமானது எந்நேரமும் சுபிக்ஷமாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். இந்த நடைமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.